அவரும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாரு. நீ வந்து இந்த கிளாஸ் எடுத்துக்கோ, அந்த கிளாஸ் எடுத்துக்கோ. சரின்னு ஒரு ட்ராவல் ஏஜென்சி கோர்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு டே போனேன். போனதும் என்னை அவர் அப்போ தான் டிரைவிங்லாம் கற்றுக்கிறேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை. கிளாஸில் இறக்கி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப வந்து பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு செகண்டில் பார்க்கிங் லாட் எம்டி ஆகிடும். இருட்டு. அதாவது 7 to 10. ஏன்னா அப்போ தான் அவர் என்னை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ண முடியும். அந்த 10 மணிக்கு வந்து அந்த காலேஜில் நிற்க முடியாது, இருளோன்னு இருக்கும். அப்படி பயந்துருக்கேன் நான் அன்னைக்கு. கொஞ்சம் கூப்பிட வர லேட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அவர் அந்த வண்டி அங்கே வருது. பட் இருட்டில் வந்து எனக்கு நிற்கிறதுக்கு யாருமே வேற இல்லை. புது ஊர் வேற. அங்கெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் முடிஞ்சோன்னா டப்பு அவங்க கார் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. இடம் பெருசு, பீப்புள் கம்மி, முடிஞ்ச உடனே எல்லாம் போயிடுவாங்க. அவ்வளோதான் கிளம்பி போயிடுவாங்க. ஹெல்ப் கேட்டால் உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம ஊருக்கு புதுசு, டிரைவிங் தெரியாதுல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்புறம் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், அப்பா நான் இந்த ஈவினிங் கிளாஸ்லாம் வரல, நான் டிரைவிங் கற்றுட்டு எப்போ நான் ரெடியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்போ நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன டே கேர் சென்டர் ரன் பண்ணுற கிளாஸ் ட்ரை பண்ணேன். தான் முதல்ல ட்ராவல் ஏஜென்சி ட்ரை பண்ணேன். ஸோ மெனி திங்ஸ் சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுப்பேன். அது ப்ராக்டிக்கலாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும். பட்